அண்ணே என்னடா அண்ணன் முறை கொண்டாடுற? குத்தம் பண்ணிவிட்டு சிறையில இருக்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போனா எனக்கு புத்தி வேற சொல்ல இருக்கு. நாங்க குத்தம் பண்ணிட்டு சிறையில இருக்கோம், நீ குத்தம் பண்ணாம இங்கேயே இருந்துகிட்டு இருக்க. சண்டாரா, இந்த பக்தனை பழிக்காத, அது மகா பாவம். எனக்கும் பாவமாத்தான் இருக்கு. உங்க 2 பேரையும் பார்த்தா. அது 2 பேரு நான் ஒருத்தன் தாண்டா உட்காந்துருக்கேன். இது இருக்காரு நந்தி வருமாரு, அவர் உங்க மாதிரிதான் மகாவிஷ்ணு பக்தர். யாராவது ராமான்னு சொல்லிட்டா போறோம், உடனே உசுர விட்டுருவாரு. பக்தி பவர் யாராவது கிருஷ்ணா அப்படின்னா உடனே பஜனை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. பெரிய பஜனை பக்தரோ? ஐயோ, அவர் பஜனையில சந்தேகப்படாதீங்கன்னு நீதான் சொல்றியா தம்பி? கோவிந்தா, ராமா, செங்கண்டா, ஏண்டா என் பக்தி அனாவசியமா இங்க கிளறு? பாத்தீங்களா, நான் கோச்சுக்கிறாரு. அவர் இங்க பக்தியை குவிச்சு வச்சிருக்காரா? நான் கிளறலாம். ஏன் தம்பி, இது உண்மையான பக்தியா? ஏன் அப்படின்னு பெரிய புத்தத்தை பண்ணிட்டு இப்படி சிறையில் இருக்காரு? அட, அது விஜய் என்ன. இந்த காலத்துல அது யாரை விட்டுது? அந்த காலத்துலதான் ஆற விட்டுது. ஆண்டவனையே ஆட்டி இருக்கு தம்பி. பின்ன சொல்றிய, நம்ம ராமதாஸ் எங்க இருந்தாரு? சிறையில் இருந்தாரு. நம்ம கிருஷ்ணரு இங்கதான் பிறந்தாரு. அதனாலதான் இந்த கட்டை இங்கேயே இருக்கு. இருங்க இருங்க. சர்வத்திர நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ண ரமண. கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ண ரமண. தேவகி மைந்தா கோவிந்தா. பொன்னமரத்தவா ஹரி கோவிந்தா. பொன்னமரத்தவா ஹரி கோவிந்தா. சரி வாங்கினவா ஹரி கோவிந்தா. அண்ணே, உள்ள வந்து நீங்களும் கலந்துங்கள? இல்ல இல்ல, வெளியே இருந்து கலந்து. பாண்டுரங்க நாமம் பஜிமனமே. பாண்டுரங்க நாமம் பஜிமனமே. சங்கு சக்கரதாரியை துதிமனமே. சங்கு சக்கரதாரியை துதிமனமே. ராமாவதாரத்தை துதிமனமே. ராமாவதாரத்தை துதிமனமே. சிம்மாவதாரத்தை துதிமனமே. சிம்மாவதாரத்தை துதிமனமே. தசாவதாரத்தை துதிமனமே. தசாவதாரத்தை துதிமனமே. ஹரே ராம் ஹரே ராம் ராம் ராம். கண்டே என் அப்பன் ராமசாமி நிலவேக சாமரவண்ணன் தரிசனம் கொடுத்து விட்டார். ராமச்சந்திரா, 15 வருஷ நாளா சரக்கு வெளியே இருந்து தவம் பண்றேனே, எனக்கு கொடுக்காத உங்களுக்கு தரிசனம் கொடுத்து நீ நியாயமா நீ தர்மமா? ராமசாமியை உள்ள வந்து பாரடா. ஐயோ, அப்பனே போனா போடுவாரு. போயிட்டு வரா, இது வந்துருச்சு. பாடவியை கொன்றவனே தடங்கல்லை இரண்டதாக்கியவனே, ஈடில்லாத ஜனக்கரிகளை என்பதாக என் ராமசாமியே, என் அப்பனை புராணத்துல சொன்ன மாதிரியே